உயர்ந்தவர், உமக்கு மேல் ஒருவரும் இல்லையே. எல்லோருக்கும் மேலாக உயர்ந்தவர், உமக்கு மேல் ஒருவரும் இல்லையே. அல்லேலூயா, 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 ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. இன்று பாவம் என்றால் என்ன, அது மனிதனுடைய வாழ்க்கையிலே உண்டாக்குகிற விளைவுகள் என்ன என்பதை பற்றி தெளிவாக பைபிளிலிருந்து ஒரு சில வார்த்தைகளை உங்களிடத்தில் பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். பாருங்கள், பாவம் என்கிற வார்த்தை பொதுவாக யாவரும் அறிந்திருக்கிற ஒரு வார்த்தை. அநீதி எல்லாம் பாவம்தான், நியாயமில்லாத எல்லா காரியமுமே பாவமான காரியம்தான். அது மாத்திரமல்ல, மனிதனுடைய மனசாட்சி எதையெல்லாம் தவறு குற்றம் என்று சொல்லுகிறதோ அதை செய்தால் அதெல்லாம் பாவமாகி விடுகிறது. ஆனால் பாருங்கள், ஏதோ திருடிட்டான் அது பாவம் என்று பொதுவாக மக்கள் சொல்லுகிறதில்லை. அதை ஒரு குற்றம் என்று தான் சொல்லுகிறார்கள், பாவம் என்று சொல்லுகிறதில்லை. இந்த பாவம் என்ற ஒரு வார்த்தை அது தேவனோடு கூட ஒரு விதத்தில் சம்பந்தப்பட்ட ஒரு வார்த்தை. அதாவது தேவனுக்கு விரோதமாக செய்த ஒரு காரியம் அதுதான் பாவம் என்று சொல்லப்படுகிறது. ஒரு மனிதனுக்கு விரோதமாய் செய்யப்பட்டதை குற்றம் என்று அல்லது கிரைம் என்று சொல்லுகிறார்கள். ஆனால் பாவம் என்கிற ஒரு வார்த்தை இது சாதாரண கிரியைகளுக்கு சொல்லப்படாமல் தேவனுக்கு விரோதமாக செய்யப்படுகிற ஒரு காரியத்தை பற்றி மட்டும் பேசுகிறது. ஆதலால் பாவம் என்று சொன்ன உடனேயே மனிதன் தேவனுக்கு விரோதமாய் செய்த ஒரு காரியம் என்று அர்த்தமாகிறது. பாருங்கள், இந்த உலகத்தார் செய்கிற தவறுகளை என்ன சொல்லுகிறார்கள்? இது தவறு, எரர் என்று சொல்லுகிறார்கள். இது தப்பு, தவறுங்கிறத விட கொஞ்சம் பெரிய குற்றம் தப்பு, அது பாருங்க ராங் என்று சொல்லுகிறார்கள். இன்னொன்று தப்புங்கிறத விட இன்னும் கொஞ்சம் பெருசா செஞ்சுட்டா அதை குற்றம் என்று சொல்லுகிறார்கள். இட்ஸ் கில்ட். இந்த தவறு, தப்பு, குற்றம் என்று மாத்திரமல்ல, இன்னொரு மனிதனுடைய வாழ்க்கையிலே அவனுக்கு மரணமோ அல்லது அவனுக்கு மரணம் சம்பவிக்கக்கூடிய காரியத்தையோ ஒருவன் செய்துவிட்டால் அதை கிரைம் என்று சொல்லுகிறார்கள். மனிதனுடைய உயிருக்கு ஆபத்து வர வைக்கக்கூடிய காரியம் எரர், ராங், கில்ட், கிரைம். அதாவது தவறு, தப்பு, குற்றம், இன்னும் அக்கிரமம் எல்லாம் சொல்லிவிட்டு கிரைம், மனுஷனுக்கு விரோதமாக செய்த ஒரு காரியம் என்று சொல்லுகிறார்கள். ஆனால் பாருங்கள், இந்த உலகத்தில் அரசாங்கமும் கூட உலக மக்களும் பாவம் என்ற ஒரு வார்த்தையை குற்றங்களுக்கு சொல்லுகிறதில்லை. அரசாங்கம் கூட இவன் பாவம் செய்து விட்டான் என்று கோர்ட் கூட சொல்லுகிறதில்லை. இந்த பாவம் என்று சொன்ன உடனேயே தேவனுக்கும் மனுஷனுக்கும் இருக்கக்கூடிய உறவிலே விரிசல் உண்டாக்குகிற, பிரச்சனை உண்டாக்குகிற ஒரு காரியம் என்று நாம் புரிந்து கொள்ள வேண்டும். ஆதலால் பாவம் என்பதை நான் இப்படி சொல்லுகிறேன். தேவனுடைய வார்த்தையை மீறி தேவனுக்கு விரோதமாக ஒரு காரியத்தை செய்வது, அதாவது தேவனுக்கு பகைவனாக மாறிவிடுகிறது. இது உண்மையிலேயே பாருங்கள், தேவனுக்கு ஒரு எதிரி இருக்கிறான், அவன் பேர் பிசாசு. இந்த மனிதன் தேவனுடைய வார்த்தையை கேட்காம தேவனுடைய விரோதியாகிய பிசாசோடைய வார்த்தையை கேட்டு அதன்படி செய்யும்போது இந்த மனிதன் தேவனுடைய வார்த்தையை மீறுறான்னு, ரெண்டாவது தேவனுக்கு பகைவனாக மாறுகிறான் என்றும் அங்கே நாம் காண்கிறோம். ஆதலால் பாவம் என்ற வார்த்தையை இப்படியாக சொல்ல முடியும். அது தேவனுடைய வார்த்தையை மீறுவதும் தேவனுக்கு விரோதமான பகையான ஒரு காரியம் என்றும் நாம் அதை சொல்லலாம். பாருங்கள், இந்த பாவம் 3 வகையானது. ஒன்று செயல், ஒருத்தன் திருடிட்டான், ஒருத்தன் விபச்சாரம் பண்ணிட்டான் அல்லது கொலை செஞ்சிட்டான், இது ஒரு செயல். இந்த செயலினாலே பாவம் அது வெளிப்படுகிறது. இன்னொன்று, அது வெளியில செயலாக வெளிப்படாமல் மனதிலே நோக்கத்தில் இருக்கிறது. மனிதன் வெளியே பார்க்காம ஒரு தப்பும் பண்ணாம அவனுடைய எண்ணங்கள்ல அவன் பாவ சிந்தை கொண்டிருக்கலாம். அதைத்தான் இயேசு சொல்லும்போது சொல்லுகிறார்,
ஒருவன் ஒரு ஸ்திரீயை இச்சையோடு பார்த்தால் அவன் தன்னுடைய உள்ளத்தில் இருதயத்திலே பாவம் செய்தாயிற்று என்று சொல்லுகிறார். இவன் பாருங்க, அந்த ஸ்திரீயை பிடிச்சு அவளை போய் கற்பழிச்சு என்னமோ ஒன்றும் தப்பெல்லாம் பண்ணலைங்க. ஆனால் இவன் பாருங்க, தன்னுடைய மனசுக்குள்ளேயே அதையெல்லாம் செஞ்சு பார்த்துட்டான்னாக்க இவன் பாருங்க, அவனுடைய நோக்கங்கள், அவன் ஒன்றும் செய்யலை, ஆனால் அவனுடைய நோக்கங்கள் அது பாவமாக இருக்கிறது. அந்த இங்கே அவனுடைய இருதயத்தின் நோக்கம், ஆட்டிடியூடு, அது பாவமாக இருக்கிறது என்று சொல்லுகிறார். இன்னொன்று அவனுடைய நிலை, the state of his being. அதாவது பாருங்க, இன்றைக்கு ஒரு மனுஷன் ரட்சிக்கப்பட்டவனா இருக்கலாம் அல்லது ரட்சிக்கப்படாதவனா இருக்கலாம். பாருங்க, ரட்சிக்கப்பட்டவன் தேவனுடைய பிள்ளையா இருக்கான், ரட்சிக்கப்படாதவன் பிசாசுடைய பிள்ளையா இருக்கான். அவன் ஒன்றும் செய்யலை. பாருங்க, தேவனுடைய பிள்ளையும் சும்மா தான் இருக்கிறான், பிசாசுடைய பிள்ளையும் சும்மா தான் இருக்கான், அவன் ஒன்றும் செய்யலை. ஆனால் இவன் இருக்கிற நிலைமை என்ன தெரியுமா? இவன் இருக்கிற இடம் என்ன தெரியுமா? பிசாசுடைய கட்சியில், பிசாசுடைய கேம்பில் ரட்சிக்கப்படாதவனா அவன் சும்மா இருக்கிறதே அது பாவமாக இருக்கிறது. பாருங்க, அவன் அந்த நிலைமையை விட்டு மாறி ரட்சிக்கப்பட்டு தேவனுடைய கேம்பில் வந்திருக்க முடியுமே. அப்படி வராமல் நான் இருக்கிறது இதிலே இருப்பேன் என்று சொல்லிக்கொண்டு அதே நிலையிலே அவன் இருக்கிறானே, அது அவனுக்கு பாவமாக இருக்கிறது. உதாரணமாக இயேசு சொல்லுகிறார், என்ன சொல்கிறார் பாருங்கள், மனிதனுடைய பாவங்களுக்காக நான் சிலுவையில் உனக்காக உன்னுடைய தண்டனையை ஏற்றுக்கொண்டு நான் ஜீவனை விட்டேன், நீ உனக்கு பாவங்களுக்கு பரிகாரம் செய்யப்பட்டிருக்கிறது, நீ இதை விசுவாசித்தால், நீ இதை நம்பினா உனக்கு பாவ மன்னிப்பு கிடைக்கும், ஏற்றுக்கொண்டா பாவ மன்னிப்பு கிடைக்கின்றாரு. ஏன் பாருங்க, நான் விசுவாசிக்க மாட்டேன் அப்படி சொல்றான். விசுவாசிக்காமல் இருப்பது அது அவனை பொறுத்தவரை பாவமாகி விடுகிறது. இன்னொரு இடத்துல சொல்லப்படுகிறது, யாக்கோபு 4:17, நன்மை செய்ய அறிந்தும் அதை செய்யாதவனுக்கு அது பாவமாக இருக்கும். பாருங்க, ஒண்ணுமே செய்யல, அவன் சும்மா தான் இருக்கான். நன்மை செய்ய அறிந்தும் அதை செய்யாதவனுக்கு அது பாவமாக இருக்கும். அது ஒரு உதாரணம் சொன்னாதான் அது விளங்கும். சொல்றேன் பாருங்க, இரவு நேரம் ரோட்ல எலக்ட்ரிக் வயர் அந்து கிடக்குது. இது ஒரு மனுஷன் பார்க்குறான். பார்த்தா அவனுக்கு என்ன தெரியுது? இந்த எலக்ட்ரிக் வயர் கிடக்குது, யாராவது தெரியாமல் மிதிச்சிட்டாங்கன்னா நிச்சயமாக ஆக்சிடென்ட், அது எலக்ட்ரிக்யூட் ஆகி செத்து போயிடுவாங்க என்று அவனுக்கு தெரிகிறது. அவன் அதை பார்த்து விட்டு, அது யார் எப்படி செத்தா என்ன பரவாயில்ல, அதை பற்றி நான் போகிறேன் என்று போய்விட்டான் என்றால் அவனுக்கு பாருங்க, அவன் மற்றவர்களுக்கு அறிவிக்க முடியும், இந்த இடத்துல யாரும் வராதிங்க, இங்கே வந்தால் நீங்கள் ஷாக் அடித்து செத்துருவீங்க அப்படிலாம் சொல்ல முடியும். அதை சொல்லாமல் அல்லது அந்த எலக்ட்ரிக் லைனை அப்புறப்படுத்தாமல் அவன் போய்விட்டான் என்றால் அவன் சும்மா தான் போறான், ஒண்ணுமே செய்யல, அது அவனுக்கு பாவமாக இருக்கும். ஏன்னா நன்மை செய்ய அறிந்தும் அதை செய்யாதவனுக்கு அது பாவமாக இருக்கும். இன்னொரு பாருங்க, இன்னொரு எடுத்துக்காட்டு, ஒரு ட்ரெயின் வந்து கொண்டு இருக்கிறது. ஆனால் இந்த இடத்துல வழியில் ஒரு ட்ரெயின் ட்ராக் அது போய் டேமேஜ் ஆகியிருக்கு. இந்த ட்ரெயின் தொடர்ந்து வந்துச்சுன்னா இந்த ட்ராக்ல நிச்சயமா கீழே விழுந்துரும், பெரிய ஆக்சிடென்ட் ஆகும் அப்படின்னு அவனுக்கு தெரியுது. இவன் என்ன செய்யலாம், பக்கத்தில் நின்றுட்டு ஒரு சிவப்பு கையில் கொடி எடுத்து, சிவப்பு துணி எடுத்துட்டு கையை ஆட்டினான்னாக்க டிரைவர் இந்த சிவப்பு கொடியை பார்த்துட்டு அவர் ட்ரெயினை நிறுத்திடுவார், இந்த ஆக்சிடென்ட் தவிர்க்கப்படும். ஆனால் இவ்வளவு தெரிஞ்சுட்டு இதை செய்ய முடியும்னு தெரிஞ்சுட்டு அவன் ஆக்சிடென்டான ஆகிட்டு போட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு அவன் போயிட்டான்னா, நன்மை செய்ய அறிந்தும் அதை செய்யாதவனுக்கு அது பாவமாகும் என்று சொல்லுகிறது. ஆகையால் இந்த பாவம் என்பது 3 வகையாக பிரிக்கப்பட்ட செயல். திருடுவது பாவம். இரண்டாவது நோக்கம், தன்னுடைய இருதயத்தில் இச்சித்து அந்த பாவ காரியத்தை மனதில் செய்து பார்க்கிறது. மூன்றாவது அவனுடைய நிலை, அவன் ரட்சிக்கப்படாத ஒரு நிலைமையிலே இருந்துக்கிட்டு அவன் தேவனுடைய பிள்ளையாக மாறாமல் இருக்கிறது, அல்லது இயேசு நமக்கு பாவங்களுக்கு பரிகாரம் செய்தாரே அதை நான் நம்ப மாட்டேங்கிறது, அல்லது நன்மை செய்ய அறிந்தும் அதை செய்யாமல் இருக்கிறது என்று சொல்லி பார்த்தோம். சரி, இப்பொழுது நான் உங்களுக்கு பாவம் எங்கே ஆரம்பமாயிற்று என்று நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். பாருங்க, இப்ப எல்லாரும் பாவம் செய்கிறார்கள் என்று சொல்லுகிறோம், ஆனால் எங்கெங்க ஆரம்பம் ஆயிடுச்சு என்று சொன்னால் அதுக்கு நான் சொல்றேன் பாருங்க. முதலாவது, தேவன் பாருங்கள் அநேக தூதர்களை தன்னுடைய வேலைகளுக்காக ஏற்படுத்தி வைத்திருந்தார். அதிலே ஒரு தூதன் நல்லவனாக தான் ஏற்படுத்தப்பட்டிருந்தான். அவன் பேர் லூசிஃபர். அவன் பாருங்க காப்பாற்றுகிறதற்காக அபிஷேகம் பண்ணப்பட்ட கேரூப் என்று வேதம் சொல்லுகிறது. ஆனால் அவன் பாருங்க தேவனுடைய பிள்ளையா இருந்து தேவனுக்கு பிரியமா இருக்க விரும்பாம இவன் என்ன நினைச்சானா, நானே கடவுளை அவருடைய சிங்காசனத்தை தள்ளிட்டு என்னுடைய சிங்காசனத்தை அவர் சிங்காசனத்துக்கு மேலே கொண்டு போய் வச்சு நான் தான் கடவுளாக இருக்க போறேன் அப்படின்னு சொல்லி தேவனுக்கு விரோதமாக இவனு இன்னொரு கூட்டம் தூதர்களையும் கூப்பிட்டுட்டு போனான் பாருங்க.
இவன் நல்லவனாக சிருஷ்டிக்கப்பட்டிருந்தாலும் கூட இவன் பாவியாக மாறினான். இங்கதான் பாருங்க, பாவத்தின் ஆரம்பமே இங்கதான் உண்டாயிருக்குது. இதை பற்றி பைபிள் மட்டுமே தெளிவாய் சொல்லுகிறது. பாவத்தின் ஆரம்பம் எங்கே என்றால் அது தூதர்களிடத்திலே அது ஆரம்பித்தது. சரி, இப்ப மனிதர்களிடத்திலே பாவம் எப்படி வந்தது என்று நாம் பார்ப்போம். பாருங்கள், தேவன் தூதர்களை உண்டாக்கினது மாத்திரமல்ல, பிறகு அவருடைய சாயலிலே அவருடைய ரூபத்திலே மனிதனை உண்டாக்கி இந்த பூமியிலே ஆளுகை செய்ய வேண்டும் என்று அவனை வைத்தாராம். அதாவது தேவன் பரலோகத்தில் எப்படி தேவனா இருக்கிறாரோ அதே போல தேவனை போல மனுஷன் அவருடைய பிள்ளையா இருக்கிறவன் பூமியில் ஆளுகை செய்ய வேண்டும் என்று வைத்தாராம். ஆனால் இந்த பிசாசுக்கு அது பொறுக்கவில்லை. இந்த மனிதனை எப்படியாவது கெடுத்து விட வேண்டும் என்று சொல்லி அவன் பாருங்கள் தேவனிடத்தில் போய் சொன்னானா, நீர் இந்த மனுஷனை அவன் இஷ்டத்துக்கு விட்டுட்டா அவன் உண்மை சேவிக்காம என்னை தான் சேவிப்பான் அப்படின்னு சொன்னானா. ஆதலால் மனுஷனுக்கு ஒரு சோதனை வைக்க வேண்டிய நிர்பந்தம் வந்தது. அங்கே ஒரு சோதனை வைக்கப்படுகிறது. இங்கே தேவனுடைய சார்பாக ஜீவ விருட்சம் என்றும் பிசாசுடைய சார்பாக நன்மை தீமை அறியத்தக்க விருட்சம் என்றும் அங்கே 2 மரங்கள் வைக்கப்பட்டது. எந்த பழத்தை சாப்பிட்றானோ அந்த கட்சியில் அவன் சேர்ந்துடுறான்னு. ஆக தேவன் சொன்னார், அந்த நன்மை தீமை அறியத்தக்க விருட்சத்தின் கனியை புசிக்காதேன்னு, புசிச்சா செத்து போயிடுவ அப்படிலாம் சொன்னார். பிசாசு சொல்கிறான், இல்லை நீ சாக மாட்ட, நீ தேவனை போல இருப்ப அப்படின்னு சொல்லிட்டான். பாருங்க, இப்பொழுது என்ன நடந்து விட்டது? தேவனால் உண்டாக்கப்பட்ட தேவனுடைய சாயல ரூபத்தில் உண்டாக்கப்பட்ட மனிதன் பாருங்க தேவனுடைய வார்த்தையை மீறி தேவனுடைய சத்துருவாய் இருக்கக்கூடிய பிசாசோட பேச்சை கேட்டு பிசாசோட கட்சியில் சேர்ந்துட்டு அந்த நன்மை தீமை அறியத்தக்க விருட்சத்தின் கனியை புசிச்சாம் பாருங்க. அப்ப பாவம் மனிதனுக்குள்ளே பிரவேசித்தது. என்ட்ரி ஆஃப் சின் இன் மேன் என்று சொல்வார்கள். பாவம் மனிதனுக்குள்ளே பிரவேசித்த விதம் என்று சொல்வார்கள். அப்படியாக ஆதாம் பாவியானா, பாவியானது மாத்திரமல்ல அவனுடைய பிள்ளைகள், இவன் பாவியா இருக்கிறதுனால அவனுடைய பிள்ளைகள் பாவியாய் பிறக்கிறார்கள், அவர்களுடைய பிள்ளைகள் பாவியாய் பிறக்கிறார்கள், அவருடைய பிள்ளைகள் பாவியாய் பிறக்கிறார்கள். ஆதலால் முதல் மனிதர்களாகிய ஆதாம் ஏவாள் பாவம் செய்ததினால அவருடைய பிள்ளைகளாக இன்றைக்கு பூமியெல்லாம் மனுக்குலமாக இருக்கக்கூடிய எல்லாரும் பாவிகளாக இருக்கிறார்கள். ஆக பாவம் எப்படி உண்டாயிற்று என்று வேதம் சொல்லுகிறதை பாருங்கள். முதலாவது அது தேவ தூதர்களிடத்திலே உண்டாயிற்று. பிறகு இந்த தேவ தூதன் மனுஷனை தன் பக்கமாக இழுக்க இச்சையை உண்டாக்கினான். இந்த மனுஷன் பிசாசு கூட சேர்ந்து இவன் பாவியானான். இப்படிதான் பாவம் மனுக்குலத்திலே பிரவேசித்தது என்று நாம் பார்க்கிறோம். சரி, இன்றைக்கு மனிதன் பாவியாய் இருக்கிறான், அவனுடைய பிள்ளைகள் பாவியாய் பிறக்கிறார்கள் என்று சொன்னால் சிலருக்கு அது கேள்வி, அது எப்படிங்க இது ஒரு பாவமே செய்யாது அதை போய் பாவின்றீங்க, அது எப்படி பிறக்கும் போதே பாவத்தோட பிறக்குமா அப்படின்னு சொல்லி ஒரு சிலர் கேட்கலாம். நான் உங்களிடத்தில் ஒரு காரியத்தை கேட்கிறேன். ஒரு வயசு குழந்தை, 2 வயசு குழந்தை, நீங்கள் அதை பார்த்து இந்த விளக்க தொடாதப்பா அப்படின்னு நீங்கள் சொல்லுங்க. உங்களை பார்த்துக்கிட்டே இருந்துட்டு நீங்கள் அந்த பக்கம் திரும்பினோம்னா அது தொடுது. என்ன நடக்கிறது? அது இருதயத்துக்குள்ளேயே ஒரு மீறுதல் இருக்கிறது. அதுக்கு பாவத்தை யாரும் சொல்லி கொடுக்கல, டியூஷன் வைக்கல. அது பாருங்க, அது இருதயத்துக்குள்ளேயே இதை தொடாதேன்னா தொடுது. இப்படி கெட்ட வார்த்தை பேச அப்படிதான் பேசுவேன், இதை செய்யாதேன்னு அப்படிதான் செய்வேன். பாருங்க, மீறுதல் சிறு பிள்ளைகளிடத்திலேயே இருக்கிறது. அது என்ன தெரிகிறது? பிறக்கும் போதே அது பாவியாக பிறந்திருக்கிறது என்று தெரிகிறது. அது மாத்திரமல்ல, இந்த சின் இஸ் யூனிவர்சல். அதாவது பாவம் என்பது உலகமெல்லாம் பரவி கிடக்கிற ஒன்றாக இருக்கிறது. எல்லா தேசத்தாரும் நீங்க நினைக்கலாம், வெள்ளைக்காரங்க அவங்கெல்லாம் பெரிய ஆளுங்க, ரொம்ப ஞானிங்க, ரொம்ப படித்தவங்க, நல்லா வாழ்றாங்க. ஆனால் நான் சொல்லுகிறேன், அவர்களும் பாவிகள் தான். கருப்பர்கள் அவர்களும் பாவிகள் தான். எனி ரேஸ், எந்த வகையான எந்த தேசத்தாராக இருந்தாலும் சரி, எந்த ரேஸ் சேர்ந்தவர்களாக இருந்தாலும் சரி, எல்லா மனிதர்களும் பாவிகளாக இருக்கிறார்கள். அதாவது சின் இஸ் யூனிவர்சல். உலகம் முழுவதும் பாவம் பரவி கிடக்கிறது. பாருங்கள், இப்பொழுது இன்னொரு காரியத்தை நான் உங்களுக்கு சொல்ல வேண்டும். பாவம் என்பது வேறு, பாவங்கள் என்பது வேறு. பாருங்க, பாவம் என்று பைபிள் சொல்லும்போது அது மனிதனுக்கு பாவம் செய்யக்கூடிய ஒரு சுவாவம் இருக்கிறதே, அதை குறித்து சொல்லுகிறது. பாருங்க, மனிதன் பிறக்கும்போது பாவியா பிறக்கிறான்னு சொன்னேன். அது அவனுக்குள்ள பாவ சுவாவம், அதாவது சாத்தானுடைய பிசாசுடைய சுவாவம் அவனுக்குள்ளே இருக்கிறது. மீறுகிற தேவனுடைய வார்த்தையை மீறுகிற, தேவனுக்கு பகைவனா இருந்து கொண்டு செயல்படுகிற அப்படிப்பட்ட ஒரு சுவாவம் மனிதனுக்குள்ளே இருக்கிறது. அதைத்தான் பாவம் என்று சிங்கள
சிங்குலரிலே வேதம் சொல்லுகிறது. பாவங்கள் என்பது இவன் பாவியா இருக்கிறதுனால நிறைய திருடுறான், பொய் சொல்றான், அடிக்கிறான், கொலை செய்யறான், இதெல்லாம் செய்யறானே, இதெல்லாம் பாவங்கள். இந்த பாவங்களை ஏன் செய்யறான்னா அவன் பாவியா இருக்கிறதுனால அவன் பாவங்களை செய்யறானே அல்லாமல் அவன் பாவமே இல்லாதவங்க இப்ப பாவம் செய்யறான் அப்படி எல்லாம் கிடையாது. பாவ சுவாபம் அவனுக்குள்ள இருக்கிறது, ஆதலால் அவன் பாவம் செய்கிறான். அப்படியான இப்ப நீங்க கேட்கலாம், மனுஷனுக்குள்ள பாவம் தான் இருக்கா, அவன்கிட்ட நன்மையே இல்லைங்களா அப்படின்னு நீங்க ஒரு கேள்வி கேட்கலாம். பாருங்கள், மனுஷனிடத்துல நல்ல சுபாவமும் உண்டு, கெட்ட சுபாவமும் உண்டு. அதாவது தேவனுடைய சுபாவமும் உண்டு, பிசாசுடைய சுபாவமும் உண்டு. இவன் தேவனால் தேவனுடைய ரூபத்திலே சாயல்லே சிருஷ்டிக்கப்பட்டபடியால் தேவனுடைய குணாதிசயங்களையும் உடையவனாய் இருக்கிறான். பிசாசுடைய வார்த்தையை கேட்டதுனால பிசாசுடைய சுவாவத்தையும் அவன் தனக்குள்ள ஏற்றுக்கொண்டவனாய் இருக்கிறான். ஆதலால் 2 சுவாவங்கள் அவனுக்குள்ளே இருக்கிறது. ஆதலால் மனிதனை குறித்து சொல்வார்கள், இவன் ஸ்கைசோஃப்ரெனிக் என்று, அதாவது 2 தன்மைகளை உடையவன் என்று. சில சமயத்தில் நீங்க படம் வரைஞ்சி வச்சிருப்பாங்க, பார்த்திருக்கீங்களா? மனுஷனை படம் வரைஞ்சிருப்பாங்க, இப்படி நேரா கோடு போட்டு இந்த பக்கத்துல நல்ல தேவதூதனை போலவும் இந்த பக்கத்துல பிசாசு வரைஞ்சு அவ்வளவு அசிங்கமா குரூரமா ஒரு படம் வரைஞ்சு வச்சிருப்பாங்க. அதாவது மனிதனுக்குள்ளே இந்த நல்ல தன்மையும் இருக்கிறது, இந்த பிசாசுடைய தன்மை பாவத்தன்மையும் இருக்கிறது என்பதை காட்டுகிறதாய் அது இருக்கிறது. ஸ்கைசோஃப்ரெனிக் என்று சொல்வார்கள். சரி, பாவத்தை பற்றி இவ்வளவு காரியங்களை சொல்லிவிட்டேன். இப்பொழுது பாவம் என்றால் என்ன, டெஃபினிஷன். பாவம் என்றால் என்ன என்று கேட்டால், தேவனுக்கு முன்பாக மனிதன் வந்து நிற்கும் போது குற்ற மனசாட்சியோடு, ஆக்கினை தீர்ப்பு உண்டாகும் என்ற மனநிலையோடு, தாழ்வு மனப்பான்மையோடு, குற்ற மனசாட்சியோடு, ஆக்கினை தீர்ப்பு உண்டு, தனக்கு தண்டனை உண்டு என்கிற எண்ணத்தோடு தாழ்வு மனப்பான்மையோடு நிற்கிறானே, அதுதான் பாவம் என்றாகிறது. அப்படியானால் நீதிமான் என்ற வார்த்தைக்கு அர்த்தம் என்னவென்று கேட்டால், தேவனுக்கு முன்பாக பாவம் இல்லாமல், குற்ற மனசாட்சி இல்லாமல், தாழ்வு மனப்பான்மை இல்லாமல், ஆக்கினை தீர்ப்பு இல்லாமல் தேவனுக்கு முன்பாக நிற்கக்கூடிய ஒரு நிலைமை என்று சொல்லலாம். அது எப்படிங்க உண்டாகும்? இவனுடைய பாவம் மன்னிக்கப்பட்டு இவனை விட்டு நீக்கப்படும் போதுதாங்க தேவனுக்கு முன்பாக தைரியமா வந்து, என்கிட்ட பாவம் இல்லை, நான் உங்களுடைய பிள்ளையா இருக்கேன் அப்படின்னு அவன் சொல்ல முடியும். ஆதலால் ஒரு பாவியா இருக்கிற மனுஷன் நீதிமானா மாறணும்னா இந்த பாவம் அவனை விட்டு நீக்கப்பட வேண்டும், பாவ சுவாபம் அவனை விட்டு நீக்கப்பட வேண்டும். இன்றைக்கு இந்த பாவிகள் பாவம் செய்கிறார்களே, இது பற்றி நான் உங்களுக்கு ஒரு காரியத்தை சொல்ல விரும்புகிறேன். பாருங்கள், யார் பாவம் செய்வாங்கன்னு கேட்டீங்கன்னா, பாவிகள் மட்டும்தான் பாவம் செய்வார்கள். அதாவது பாவ சுவாபம் உடையவர்கள் மட்டும்தான் பாவம் செய்வார்களே அல்லாமல் நீதிமான்கள் பாவம் செய்ய மாட்டார்கள். நான் போய் சொன்னேன், உங்ககிட்ட சொன்னேன், அதாவது மனிதன் தேவனுடைய சாயல ரூபத்திலே தேவனுடைய சுபாவத்தை உடையவனாக உண்டாக்கப்பட்டான். இவன் பிசாசுடைய வார்த்தையை கேட்டதுனால பிசாசுடைய சுபாவத்தையும் இப்பொழுது உடையவனாக இருக்கிறான். இந்த பிசாசுடைய சுபாவம் இருக்கிறதுனால தான் இவன் பாவம் செய்கிறான்னு சொன்னேன். அதாவது பிசாசுடைய சுபாவம் உடையவனாக பாவியாக இருக்கிறபடியால் இவன் பாவம் செய்கிறான் என்று சொன்னேன். நீதிமானாக இருக்கிறவன் பாவம் செய்ய மாட்டான். இது உங்களுக்கு ஆச்சரியமா இருக்கலாம். இப்ப மனம் திரும்பி தேவனுடைய பிள்ளையான பிற்பாடு கூட அநேகர் நம்ம பாவி தானே, நம்ம பாவம் செய்து ஆனாகணும், இந்த சரீரத்தில் தானே இருக்கோம், நம்ம பலவீனம் தானே என்று தங்களை தாங்களே சொல்லிக்கொண்டு பாவம் செய்கிறார்கள். ஆனால் அவர்களுக்கு ஒரு காரியம் இன்னும் ஒன்று விளக்கவில்லை. என்னவென்றால், அந்த பாவ சுபாவம் இயேசுவை ஆண்டவராய் ஏற்றுக்கொண்ட நாளிலே அவனை விட்டு நீக்கப்பட்டு விட்டது. அவன் பாவி அல்ல என்கிற ஒரு விஷயத்தை அவர்கள் அறியாமல் இருக்கிறார்கள். அவ்வளவுதாங்க வித்தியாசம். பாருங்க, அப்ப பாவம் செய்யாம இருக்க முடியுமான்னு நீங்க ஒரு கேள்வி கேட்டா நான் இப்போ ஒரு பதில் சொல்றேன், கவனிங்க. இப்ப நீங்க புதுசா ஒரு துணி வாங்கி தச்சு புது ட்ரெஸ் போட்டுட்டு வர்றீங்க. போட்டுட்டு வந்தீங்கன்னா ஒரு சேர் கொடுத்து சாருங்க உட்காருங்கன்னு சொன்ன கூட என்ன செய்வீங்க? நீங்க போட்டிருக்கிற ட்ரெஸ் என்னது? புது ட்ரெஸ். அதனால சேர்ல உட்கார சொன்னா கூட அதை தொடச்சு உட்காருவீங்க. ஏன்? அந்த ட்ரெஸ் அழுக்காயிடக்கூடாதான். சரி, புது ட்ரெஸ்ஸுங்கிறது நீங்க அந்த சேரை கூட தொடச்சிட்டு உட்கார வைக்குது, ஏன்னா அழுக்குப்படக்கூடாது. சரி, இப்போ நீங்க ஏற்கனவே ஒரு அழுக்கு சட்டையை, அழுக்கு பேண்ட் சட்டையை போட்டு வர்றீங்க, இல்ல ஒரு அழுக்கு கையில கட்டிட்டு வர்றீங்கன்னு வச்சுக்கிடுவோம். அழுக்கு கையில கட்டிட்டு வந்தா சேர்ல உட்காரலாமா? சேர்ல உட்கார, சேர் வெளியே தலையில கூட உட்காந்துக்கிறேங்க அப்படின்னு சொல்றான். இது என்னது? ஏன் நல்ல ட்ரெஸ் போட்டு வந்த அன்னைக்கு சேரை கூட தொடச்சிட்டு உட்கார்ந்த ஆளு
இப்போ அழுக்கு கையிலே கட்டிட்டு வந்தா சேர்ல வேண்டியதில் சும்மா தரையில் உட்காந்துக்கிறேன். எப்படி இவனுடைய மனநிலைமை மாறிவிட்டது பாருங்கள். ஆக இவன் பாவி என்று இவன் தன்னை நினைத்து கொண்டிருக்கும் வரைக்கும் இவன் தொடர்ந்து பாவம் செய்கிறது இவனுக்கு ஒன்றும் கஷ்டமே கிடையாது. ஆனால் இவன் பரிசுத்தவான், நான் தேவனுடைய பிள்ளை, நான் நீதிமான் என்று அவன் நினைக்கும் போது மறுபடியும் தன்னிடத்தில் பாவக்கரையை ஒட்டுவதற்கு அவன் விடுவதில்லை. பாருங்கள், எப்படி புது ட்ரெஸ் போட்டிருக்கிறவன் அழுக்கு பட விடுறது இல்லையோ அதே போல நீதிமான் தன்னிடத்தில் பாவக்கரை ஒட்டுவதை அவன் விடமாட்டான். பாருங்கள், மனுஷன் தன்னுடைய சுய முயற்சியினாலே பாவங்களை தொலைக்க முடியுமா? இப்போ நான் செஞ்ச பாவத்தை போக்க முடியுமா, பாவத்தை தொலைக்க முடியுமா என்று கேட்டால் மனிதன் தன்னுடைய சுய முயற்சியினாலே பாவத்தை தொலைக்க முடியாது. இந்த விஷயத்துக்கு கடவுளே உதவி செய்ய வேண்டும், கடவுளுடைய உதவி தேவை என்பதை நான் ஒன்று உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். சிலர் நினைக்கிறார்கள், நான் செஞ்ச பாவத்துக்கு நான் தண்டனை அனுபவிக்கணும்ல என்று சொல்லிக்கொண்டு தங்களுக்கு தாங்களே சில தண்டனையை கொடுத்து கொள்வார்கள். சிலர் சாட்டை எடுத்து தன்னையே அடிச்சுக்கிறவங்க கூட இருக்கிறாங்க. தங்களுக்கு தாங்களே தண்டனையை கொடுத்து கொள்கிறார்கள். தங்களுக்கு தாங்களே தண்டனையை கொடுத்துட்டா செஞ்ச பாவம் இல்லைன்னு போயிருமா? அது செஞ்சது தான். சிலர் நினைக்கிறாங்க கடவுளுக்கு காணிக்கை கொடுத்து அதனால பாவத்தை போக்கிடலான்னு நினைக்கிறாங்க. எங்க பணக்காரன் காணிக்கை கொண்டு போய் கொடுப்பான், நிறையா லட்சக்கணக்கில் கூட கொண்டு போய் கொட்டுவான். இது கையில் காசு இல்லாத சாப்பாட்டுக்கு இல்லாத எந்த காணிக்கை இங்கே கொண்டு போய் ஆண்டவர் கொடுப்பான். அதனால் இந்த விதத்திலும் பெருமனை பணம் கொடுத்து பாவத்தை போக்குறது என்பது அது சரியான விதமாய் அது தெரியவில்லை. அது ஒப்புக்கொள்ள முடியாத ஒன்றாக இருக்கிறது. சிலர் புண்ணிய ஸ்தலங்களுக்கு போகிறதுனாலே, தூரமான இடத்துல இருக்கிற புண்ணிய ஸ்தலங்களுக்கு போகிறதுனாலே பாவம் தொலைக்கப்படும் என்று நினைக்கிறார்கள். நான் இத்தனை வருஷம் அங்கே போயிட்டு வந்துட்டேங்க என்று சொல்லுகிறார்கள். நான் கேட்கிறேன், அத்தனை வருஷம் போயிட்டு வந்தாங்களே பாவத்தெல்லாம் தொலைச்சிட்டாங்களா அப்படின்னு கேட்டால் இன்னும் தொலைக்கலை. ஸோ புண்ணிய ஸ்தலங்களுக்கு போகிறதுனால பாவங்கள் தொலைக்கப்பட முடியாது என்று தெரிகிறது. சில புண்ணிய ஸ்தலங்களில் போய் அந்த பெரிய கடலில் அங்கே குளிச்சா பாவம் போயிடும்னு நினைக்கிறாங்க. சில புண்ணிய நதிகளில் போய் குளிச்சா பாவம் போயிடும்னு நினைக்கிறாங்க. சரீரம் வேணால் சுத்தமாகலாமே ஒழிய அந்த ஆத்மா சுத்தமாகுமாங்கிறது ஒரு கேள்விதான். பாருங்க, இங்கே ஒரு கதை சொல்லப்படுகிறது. எப்பொழுதும் குடித்து விட்டு மனைவியை அடிக்கிற ஒரு மனுஷன் இருந்தானா அவன் வழக்கமாக ஒரு புண்ணிய நதியில் போய் ஒவ்வொரு வருஷமும் அங்கே போய் நீராடி விட்டு வருவானா. என்னன்னு கேட்டால் பாவத்தை தொலைக்க. ஒரு நாள் இந்த மனைவி சொன்னாலாம், ஒரு பாகற்காயை தருகிறேன், இந்த தடவை நீ போகும்போது பாகற்காயை போய் நீ அந்த புண்ணிய நதியில் குளிப்பிய, இந்த பாகற்காயை நல்லா குளிப்பாட்டி கொண்டு வா என்று சொன்னாலாம். அது அவனுக்கு விளங்கவில்லை. ஏன் பாகற்காயை கொண்டு போய் சொல்லுகிறாய், ஏன் பாகற்காயை போய் அங்கே குளிப்பாட்ட கழுவ சொல்லுகிறாய் என்று. நீ போய் ஒவ்வொரு வருஷமும் போகிறாய், உன்னுடைய பாவத்தை அந்த தண்ணீரில் அந்த புண்ணிய நதியில் குளித்தால் உன்னுடைய பாவம் போய்விடுகிறது அல்லவா? அதுபோல் இந்த பாகற்காய் கசக்கிற பாகற்காய், இதை கொண்டு போய் அந்த புண்ணிய நதியில் நீ கழுவினால் அதோடைய கசப்பு போய்விடும். அப்பொழுது நாம் கசப்பு இல்லாமல் பாகற்காயை சாப்பிடலாம் அல்லவா என்று சொன்னாலாம். இவனுக்கு கோபம் உடனே பொத்துக்கிட்டு வந்துச்சு. எட்டி ஒரு உதச்சானாம். பாருங்க, ஏண்டி இது பாகக்காயை கொண்டே அங்கே கழுவுனா அது கசப்பெல்லாம் போயிருமாக்கும் அப்படின்னு சொன்னானா. அப்போ இவள் சொன்னாலாம், நீயும் தான் எத்தனையோ வருஷமாக போய் அந்த நதியில் குளிச்சுட்டு வந்துக்கிட்டு இருக்கிற, உன் பாவம் போச்சா? உன் பாவமும் போகாது, இந்த பாகக்காய் கசப்பும் போகாதுன்னு சொன்னாலாம். பாருங்க, ஆக ஏதோ புண்ணிய நதியில் போய் புண்ணிய கடலில் போய் அங்கே போய் குளிக்கிறதெல்லாம் பாவத்தை போக்குறதில்ல, சரீரத்தை வேணால் சுத்தமாக்கலாம். அல்லது இவர்கள் பாவம் போகிறதா நினைத்து கொள்ளுகிறார்களே ஒழிய அது பாவம் போகிறதற்கான வழி கிடையாது. அதாவது மனிதன் தன்னுடைய சுய முயற்சியினாலே பாவங்களை போக்க முடியாது என்று தெரிகிறது. அப்படியானால் பாவத்தை எப்படி தொலைப்பது? ஒரு எஜமான் அவனுக்கு கீழே இருக்க வேலை பார்க்குற வேலைக்காரன் ஏதோ தப்பு பண்ணிட்டான்னா எஜமான் பார்த்து அவனை மன்னிக்கலாம், அல்லது செம்மையாக 2 வெளுக்கலாம். இன்றைக்கி பாருங்கள், பெற்றோர் வரும்போது இந்த பிள்ளைகளை எதையாவது போட்டு உடச்சி வச்சுட்டு ஓடி ஒளிஞ்சிக்கிட்டு நிற்கிறாங்க. ஐயோ வந்தால் அப்பா அடிக்க போகிறாரு அப்படின்னு. ஆனால் அப்படியே பார்த்துட்டு எங்கே அவனை காணா அப்படின்னு பார்த்தா, என்னன்னா இவங்க போட்டு உடச்சிட்டான்ப்பா அதனால ஒளிஞ்சிக்கிட்டு இருக்கிறான். என்னடா செஞ்சா? அவனை கூப்பிட்டு வச்சு 2 செம்மையாக வெளுத்த ஒரு பாடு. பாருங்க, அது வரைக்கும் அப்பா வர்றாருன்னு பார்த்து ஓடி ஒளிஞ்சிக்கிட்டு இருந்தான். இந்த அடியை வாங்கின உடனே இப்போ இவனுக்கு அப்பாவை பற்றி பயம் கிடையாது. மறுபடியும் அப்பா கிட்ட உட்காந்து சாப்பிட்டுக்கிட்டு இருக்கான், நல்லா பேசிக்கிட்டு இருக்கான். என்ன ஆச்சு? பாவத்துக்கான தண்டனையை செலுத்தியாச்சு. அதனால இப்போ அவனுக்கு பாவத்தை பற்றி பயம் கிடையாது, பாவம் போயிடுச்சு.
அதாவது ஒன்று அப்பா பார்த்து தெரியாமல் செஞ்சுட்டாங்க, சரிப்பா விட்டுரு அப்படின்னு மன்னிக்கலாம். மன்னிச்சாலும் போயிடும், 2 குச்சி எடுத்து வெளுத்தாலும் அது போயிடுகிறது என்று நாம் பார்க்கிறோம். இந்த மன்னிக்கிறதுல 2 பார்ட்டியும் மன்னிக்கணும். பாருங்க, நாம் செய்கிற பாவங்கள் கடவுளுக்கு விரோதமானது, கடவுளும் மன்னிக்கணும். இன்னொருத்தனை போய் ஒருத்தன் ஒரு பொண்ணை கெடுத்துட்டான்னா சும்மா இவர் மட்டும் மன்னிக்க முடியுமா? கடவுள் மட்டும் மன்னிக்க முடியுமா? இந்த ஒரு பொண்ணை கெடுத்தானே, இந்த பொண்ணு இவனை மன்னிச்சாதான் இவனுக்கு மன்னிப்பு, இல்லாட்டி மன்னிப்பு கிடையாது. பாருங்க, 2 பார்ட்டியும் மன்னிக்கணும். மன்னிப்பு இவன் தனக்குத்தானே பாவம் செஞ்சுக்கிட்டான்னா கடவுள்கிட்ட மன்னிப்பு கேட்கலாம், கடவுள் ஒரு வேளை மன்னிக்கலாம். ஆனால் வேற ஒரு மனுஷனுக்கு விரோதமாக பாவம் செஞ்சிருந்தா, இல்லை ஒருத்தன்ட்ட திருடி இருந்தால் திருப்பி கொண்டு போய் கொடுக்கணும். பாருங்க, அப்போ ஒரு குடும்பத்தை கெடுத்திருந்தா அந்த குடும்பத்தை கெடுத்தது பண்ண சரியாயிருமா? ஆகாது. அவங்க பார்த்து மன்னிச்சா உண்டு, இல்லாட்டி அவன் பாவம் நிலை நிற்கும். இந்த நிலைமையில இருக்கிறது. ஆக இன்னொரு விஷயம் இருக்கு பாருங்க, சிலர் கடவுளும் மன்னிச்சிருவாரா இருக்கும், யாருக்கு விரோதமாக பாவம் செஞ்சானோ அவங்களும் கூட மன்னிச்சிடுவாங்களா இருக்கும். இவன் ஆனால் தன்னை தானே மன்னிக்க முடியாமல் இருப்பான். பாருங்க, இவன் நினைப்பான், நான் எவ்வளோ கேவலமாக ஒரு வேலையை செஞ்சுட்டேன், நான் எவ்வளோ கேவலமாக ஒரு வேலையை செஞ்சுட்டேன், நான் ரொம்ப கேவலமான ஆள், நான் ரொம்ப கேவலமான ஆளுன்னு தன்னைத்தானே மன்னிக்க முடியாத ஒரு நிலைமையில் இருக்கான். பாருங்க, இது ரொம்ப அதோட கொடுமையான விஷயம். ஆக ஒருவனுடைய பாவம் தொலைக்கப்பட வேண்டுமானால் அங்கே கடவுளுடைய உதவி கட்டாயம் தேவை என்று நாம் காண்கிறோம். அது மாத்திரமல்ல, கடவுள் திடீர்னு ஒட்டுமொத்தமாக பாவத்தை மன்னிக்க முடியுமா? சரி, இஷ்டத்துக்கு சரி உன் பாவத்தை மன்னிச்சிடுறேன் அப்படியெல்லாம் சொல்ல முடியுமான்னா அவருக்கு சொல்ல முடியாது. ஏன்னா அவர் ஒரு சட்டம் வச்சிருக்கிறாரு, பாவத்தின் சம்பளம் மரணம். பாவத்துக்கான சம்பளம் இருக்கான், அது மரணம், அது தண்டனை இருக்கான். அவர் ஒரு சட்டத்தை போட்டுட்டு அவரே அந்த சட்டத்தை மீற முடியாது. அதனால் இந்த பாவத்துக்கான தண்டனை எங்கேயோ செலுத்தணுமே, அதனால் தேவன் தம்முடைய குமாரனை அனுப்புனாராம். குமாரன் கூட அவன் பட வேண்டிய தண்டனையை நான் பட்டுக்கிறேன், அவன் பட்ட கடனை நான் கட்டிக்கிறேன்னு சொல்லி இயேசுவானவர் மனிதனுக்காக பாவங்களுக்கான தண்டனையை ஏற்றுக்கொண்டாராம். ஆதலால் தான் தேவன் மனிதனை மன்னிக்க அவருக்கு முடிகிறது. ஏனென்றால் தேவன் பரிசுத்தர். இந்த பாவத்தோட மனுஷனை கூப்பிட்டு, இந்த அசுத்தத்தோட மனுஷனை கூப்பிட்டு பரலோகத்தில் வச்சுக்கிற முடியாது. அல்லது இவனோட அக்கிரமக்காரனை இவன் அக்கிரமத்தோட சேர்ந்து, நீ அக்கிரமக்காரனா இருந்தா பரவாயில்ல, வா நான் உன்னிடத்துல அன்பா இருக்கேன், நீ பரலோகத்துக்கு வந்துரு சொன்னா அங்க அவருடைய நீதி செத்து போயிரும். பாருங்க, ஆதலால் அங்கே பாவத்துக்கு ஏதோ ஒன்று செய்தாக வேண்டும், பாவம் மன்னிக்கப்பட வேண்டும். அதற்காக தேவன் பாவத்தை மன்னிக்கிறதற்காக அந்த தண்டனையை இயேசு ஏற்றுக்கொண்டார் என்று சொல்லுகிறோம். அதற்கு பிறகுதான் மனிதனுடைய பாவம் மன்னிக்கப்படுகிறது. பாருங்கள், இந்த பூமியிலே இயேசு கிறிஸ்து என்ற ஒரே ஒருவர் தான் மனிதனுடைய பாவங்களுக்காக நான் தண்டனையை ஏற்றுக்கொண்டு மரிக்கிறேன் என்று சிலுவையிலே மரித்தவர். ஆதலால் அவர் ஒருவர் மாத்திரமே மனிதனுடைய பாவங்களை மன்னிக்க தகுதி உள்ளவர். இயேசு கிறிஸ்து என்ற ஒருவர் மாத்திரமே மனிதனுடைய பாவங்களுக்கு பரிகாரம் செய்தவர். அதாவது மனிதனுடைய பாவங்களுக்கான தண்டனையை தன்மேல் ஏற்றுக்கொண்டு சிலுவையிலே பாடுபட்டு இரத்தம் சிந்தி ஜீவன் விட்டார். மனிதனுடைய பாவங்களுக்கான தண்டனையை ஏற்றுக்கொண்டார், மனிதனுடைய பாவங்களுக்கு பரிகாரம் செய்தார். ஆதலால் எவன் மனம் திரும்புகிறானோ, பாவத்தை விட்டு மனம் திரும்பி நான் தேவனுடைய பிள்ளையாக வருகிறேன் என்று சொல்லுகிறானோ, அவனை மன்னிக்கிறதற்கு இயேசு கிறிஸ்து ஒருவருக்கு மாத்திரமே இந்த பூமியிலே அதிகாரம் உண்டு, தகுதி உண்டு என்பதை நாம் கவனிக்க வேண்டும். பாருங்க, இந்த பாவமானது ஒரு டிசீஸ் போல பரவுது. பாருங்க, போய் எப்பவும் திருடுறவனோட ஒரு ஆள் சேர்ந்தான்னா இவனு திருடனா மாறிடுறான். ஒரு குடிகாரனோட ஒருத்தன் போய் சேர்ந்தான்னா இவனு குடிகாரனா மாறிடுறான். ஒருத்தன் போதை பொருள் வஸ்து யூஸ் பண்ணுறவனா இருந்தால் அவனு போதை வஸ்து உபயோகப்படுத்துகிறவனா மாறிடுறான். ஒருத்தன் கடத்தல்காரனோட போய் சேர்ந்தா இவனு கடத்தல்காரனா மாறிடுறான். எவ்வளவு சுலபமாக மாறி விடுகிறார்கள் பாருங்கள். அதுபோல பாவம் பரவக்கூடியது. அதாவது புளித்த மாவுக்கு ஒப்பாக இயேசு சொல்லுகிறார். கொஞ்சம் புளிச்ச மாவு எடுத்து நல்ல மாவு, புளிக்காத மாவில் கொஞ்சம் வச்சுட்டு போயிட்டீங்கன்னா போதும், கொஞ்ச நேரத்தில் பாருங்க மாவு பூரா புளிச்சு போகுது. அதுபோல் ஒருத்தன் பாவியாக ஒரு கூட்டத்தில் இருந்தால் போதும், அந்த ஒருத்தன் போதுங்க அந்த ஊர் அந்த கூட்டத்தை பூராத்தையும் பாவியாக மாற்றுறதுக்கு. அது அப்படியாக பாவம் என்பது பரவக்கூடியதாக இருக்கிறது. இன்னொரு விதத்தில் சொல்ல போனால்
பாவ பாரம் என்று வேதம் சொல்லுகிறது. நான் நிறைய பாவம் செஞ்சு மும்பிட்டு பாவத்தை வச்சுட்டு நான் தேர்றது பரலோகம் போறது என்று சொல்லி பாவத்தை ஒரு பாரமாக மக்கள் கருதுகிறார்கள். இப்படிப்பட்ட நிலைமையில பாவம் இல்லாத ஒரு ஆள் பூமியில இருக்கிறாரா என்றால் பாருங்க, ஆதாமுடைய சந்ததியா பிறந்த எல்லாரையும் பிசாசு பாவம் செய்ய வச்சுட்டான். அதாவது ஒருவனாவது கெட்டிக்காரத்தனமா இருந்து நான் பாவமே செய்ய போறது இல்லை அப்படின்னு சொல்லி பூமியில ஒருத்தன் கூட கெட்டிக்காரத்தனமா இருந்து பாவமே செய்யாம இருக்கலையாங்க. எல்லாரும் பாவம் செஞ்சுட்டானா. ஆதலால் எல்லாரும் கெட்டு போய் தேவ மகிமை அற்றவர்களானார்கள் என்று வேதம் சொல்லுகிறது. எல்லாரும் பாவம் செய்து தேவ மகிமை அற்றவர்களானார்கள் என்று சொல்லுகிறது. எல்லாரும் பாவம் செஞ்சுட்டாங்க. ஆனா ஒரே ஒருத்தர் தாங்க பாவம் இல்லாத ஆளு. அது யார் தெரியுமா? இயேசு கிறிஸ்து. அவர் பாவம் இல்லாமல் பிறந்தார், பாவம் இல்லாமல் வாழ்ந்து காட்டினார். சிலுவைக்கு போகும்போது கூட பிசாசு அவரை பாவம் செய்ய வைக்க பல விதத்தில் முயற்சி செய்தான். பாவம் இல்லாமல் அவர் போய் மனிதனுடைய பாவங்களுக்காக அவர் பரிகாரம் செய்தார். அவர் ஒரு கூட்டத்தில் நிற்கும் போது சொல்றாரு, என்னிடத்துல பாவம் உண்டு என்று உங்கள் யார் சொல்லக்கூடும் அப்படி கேட்டார் பாருங்க. ஒருத்தன் கூட வாயை திறக்கல. என்னிடத்துல பாவம் உண்டு என்று உங்களில் யார் சொல்லக்கூடும்னு கேட்டாரு. ஒருத்தனும் கூட வாயை திறக்கல. ஆனா இன்னொரு கூட்டம், அதாவது விபச்சாரத்தில் பிடிக்கப்பட்ட ஸ்திரியை பிடிச்சு கொண்டு வந்து முன்னாடி நிறுத்திக்கிட்டு இந்த பைபிள் சட்டத்தின்படி இவளை கல்லறிஞ்சு கொள்ளணும்னு சொல்லி இருக்கு, நீங்க என்ன சொல்றீங்க அப்படின்னு சொல்லி வந்து கேட்க வர்றாங்க. இயேசு சொன்னாரு, இவளை பாவம் செஞ்சா விபச்சாரம் செஞ்சுட்டா சரி, இவளை கல்லறிஞ்சு கொள்றது சரிதான், ரைட்டு. அப்படியானா இப்ப நான் சொல்றேன், பாவமே செய்யாத ஆளு கல்லு விட்டு எறி, மற்றவங்கெல்லாம் அதுக்கப்புறமா கல்லை விட்டு எறிங்க அப்படி சொன்னாரு. அப்ப அங்க நின்று கொண்டிருந்த பெரியவர்கள் முதல் சிறியவர்கள் வரை தங்களுடைய உள்ளத்திலே குத்தப்பட்டு அப்படியே கல்லை போட்டுட்டு போயிட்டாங்களாம் பாருங்க. கடைசியில் அங்க பார்த்தா ஒருத்தர் கூட இல்லை, எல்லாரும் போயிட்டான். பாவமே செய்யாத கல்லை விட்டு எறினா பார்த்தா அவன் பெரிய ஆள் முதல் சின்ன ஆள் வரைக்கும் நம்ம தான் அந்த பாவம் செஞ்சோம்ல அந்த பாவம் செஞ்சோம்ல எல்லாரும் கல்லை போட்டு போயிட்டா. கடைசிக்கு இந்த லேடி மட்டும் நிற்கிறாளாம். இயேசு சொன்னாராம், நானும் கூட உன் மேலே கல்லெறியலை, ஆனால் நீ போய் இனி பாவம் செய்யாதே, பழைய பாவத்தை நான் உனக்கு மன்னிக்கிறேன், இனி பாவம் செய்யாதேன்னு சொல்லி விட்டாராம். பாருங்க, இந்த உலகத்திலே வந்த மனிதர்களிலே பாவமில்லாத ஒருவர் என்றால் அவர் இயேசுதான். ஆதலால் தான் பாவமில்லாத வந்த இயேசு, பாவமில்லாமல் மனிதனாக பிறந்த இயேசு மனிதனுடைய பாவங்களுக்கு பரிகாரம் செய்ய தகுதி உள்ளவருமானார். இன்னொரு பாவி மனுஷனுடைய பாவத்துக்கு பரிகாரம் செய்ய முடியாது. அதனால் பாவமில்லாத ஒரு மனுஷன் வேணும். அதுக்காக தான் தேவன் தம்முடைய குமாரனாய் இயேசுவை பூமியிலே மனிதனாக பாவம் இல்லாமல் அனுப்பினார். அவர் பாவம் இல்லாமல் வாழ்ந்து காட்டினார். இப்படிப்பட்ட நிலைமையில எல்லாரும் பாவம் செய்து ஏகமாய் தேவ மகிமை அற்றவர்களானார்கள், எல்லாரும் நரகத்துக்கு பாத்திரவான்களானார்கள் என்று சொல்லியிருந்தாலும் கூட மனிதனுக்கு இந்த பாவத்திலிருந்து தப்புவதற்கு தேவன் ஒரு வழியை ஆதாமுடைய காலம் முதல் வைத்திருக்கிறார். அதாவது பாருங்கள், நான் உங்களுக்கு God had provided a remedy from the days of Adam என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஒரு வசனத்தை உங்களுக்கு வாசித்து காட்டுகிறேன். யோவான் 3:16. தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு அவரை தந்தருளி இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார். அதாவது அவரை விசுவாசித்து, அதாவது இயேசு கிறிஸ்து தன்னுடைய பாவங்களுக்கு பரிகாரம் செய்தார் என்பதை விசுவாசித்து அவரை ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேர்களோ அத்தனை பேர்களும் நரகத்துக்கு போகாமல் பரலோகம் போவதற்கு வழி உண்டாக்கினார் என்று வேதம் சொல்லுகிறது. அதற்காக இயேசுவை தேவன் அனுப்பினாராம். ஆதாமுடைய காலம் முதல் யாரெல்லாம் மனம் திரும்பி இயேசுவை ஏற்றுக்கொள்கிறார்களோ அவர்கள் மன்னிக்கப்பட முடியும், அவர்கள் பாவத்திலிருந்து விடுதலையாக்கப்பட முடியும் என்று சொல்லப்படுகிறது. பாவத்திலிருந்து விடுதலை ஆகும்போது பாவ சுபாவமும் அவனை விட்டு நீக்கப்படுகிறது. அவன் தேவனுடைய பிள்ளையாக மாறி பழைய பாவங்கள் மன்னிக்கப்படுகிறது மாத்திரமல்ல, பாவ சுபாவமும் அவனை விட்டு நீக்கப்படுகிறது. அதற்கு பின்பு அவன் பாவம் செய்யாமல் வாழக்கூடிய திறமையும் அவனுக்கு கொடுக்கப்படுகிறது. பாருங்கள், ஆதாமுடைய காலம் முதல் இன்றைக்கு வரைக்கும் அப்படிப்பட்ட ஒரு வாய்ப்பை கர்த்தர் உண்டாக்கி இருக்கிறார். அது மாத்திரமல்ல, 1 யோவான் 1:7 சொல்லுகிறது, இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் சகல பாவங்களை நீக்கி நம்மை சுத்திகரிக்கிறது என்று சொல்லுகிறது. அவருடைய ரத்தம் மாத்திரமே மனுஷனுடைய பாவங்களை கழுவக்கூடிய திறமை உள்ளதாக இருக்கிறது. சிலர் சொல்லுகிறார்கள், இவன் பெரிய பாவம் செஞ்சுட்டாங்க, இவனுக்கும் மன்னிப்பு உண்டா அப்படி சிலர் கேட்கலாமா இருக்கும்.
ஆனால் அவர் சொல்லுகிறார், எவனெல்லாம் பெரிய பாவம் செஞ்சுட்டானோ, நிறையா பாவம் செஞ்சுட்டானோ, அவன் மனம் திரும்புகிறேன்னு சொன்னான், அவன் பரலோகத்துக்கு வரும்படியா அங்கே அவனுக்கு தேவனுடைய கிருபை பெருகுகிறது. அவன் எவ்வளோ பாவம் செய்திருந்தாலும் மன்னிக்கப்பட முடியும் என்று வேதம் சொல்லுகிறது. அருமையானவர்களே, நீங்கள் யோசித்து பாருங்கள். நீங்கள் இயேசுவை ஆண்டவராக ஏற்றுக்கொள்ளலாம். பாவங்கள் மன்னிக்கப்படுகிறது மாத்திரமல்ல, பாவத்தன்மையையும் நீக்கிவிட்டு தேவனுடைய சுபாவத்தை உடையவர்களாக, பரிசுத்தமாக, நீதியுள்ள வாழ்க்கையை, ஆசீர்வாதமான வாழ்க்கையை நீங்கள் பூமியிலே வாழலாம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.